சல்ஃபைட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்துருந்தோம். ஒரு 4-5 கேண்டில்ஸில் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது உங்கள் விஷுவலாக நீங்கள் உட்காந்து மார்க்கெட்டெல்லாம் ட்ரா பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், விஷுவலாக என்ன நடக்குன்றதை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே நிற்கும் போது டக்குன்னு அந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிடுங்க. இருக்கிறது 4 கேண்டில் எது பெருசாக எந்த இதோட பாடி ரொம்ப நீளமாக இருக்கோ அதை பார்த்துட்டு அந்த பாடியை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எதோட பாடி இருக்குதுன்னா இந்த கேண்டிலோட பாடி இருக்குது. ஓகே, இது மார்க் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனும் சேர்ந்து இது ஒரு பெரிய க்ரீன் கன்சிடர் பண்ணிட்டீங்களா? க்ரீன் ஒரு ரெட்டாக கன்சிடர் பண்ணிட்டீங்களா? ஸோ இது ரெண்டும் டீமர்ஜ் ஆச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த க்ரீனில் உள்ள பேலன்ஸ் இருக்குது. அந்த ஃபைனலாக கிடைக்கக்கூடிய கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்குது. அப்படின்னா இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. டாப்பில் போய் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட்டிங் வந்து கீழே விழும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.